18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, இந்த இரவு 12 மணிக்குள்ளாகவே இந்த கருப்பசாமி எதற்காக இந்த வாக்கை கேட்க சொன்னேன் தெரியுமா? அதுவும் இந்த மூன்றில் ஒன்றை தொடச் சொன்னதின் காரணம் அறிவாயா? எல்லாமே உன் எதிர்காலத்துக்காகவும் உன் வருங்காலத்தை சிறப்பாக அமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக தான். ஏன்னா கூடிய சீக்கிரமே உன்னுடைய எல்லா துன்பங்களையும் போக்கி உனக்கான நல்லதை அமைச்சு தரணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். விபூதியை தொட்டினா அது உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும். குங்குமத்தை தொட்டினா அது உன் வாழ்க்கையில மங்கள காரியங்களை முடிச்சு கொடுக்கும். சந்தனத்தை தொட்டினா அது உன் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷத்தை கொடுக்கும். ஆக மொத்தத்துல இது மூணுமே உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ்வதற்கான வழிகள் தான். இனிமே இதை தொட்டதின் பலனை உன் எதிர்காலத்தில் வருங்காலத்தில் நீ வசந்தமாக அனுபவிப்பாய் என் செல்லமே. நீ நம்பிக்கையோடு இதை தொட்டது போலவே உன் வாழ்க்கையிலும் நம்பிக்கையோடு நீ கடைசி வரைக்கும் போராடினா ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக உனக்கான வெற்றியை கொடுத்துருவேன். அதையும் கூட ரொம்ப தாமதமாக்க மாட்டேன் என் தங்கமே. நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்காத. இந்த கருப்பசாமி நிச்சயம் உன் வாழ்க்கையை வெற்றிகரமானதாக அமைச்சு தரணும்னு முடிவெடுத்துட்டேன். நேர்மைங்கிறது உன்னுடைய நல்ல நற்பண்புகள் தான். அதை யார் நினைச்சாலும் உன்கிட்ட இருந்து எடுக்க முடியாது. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சிரமப்பட்டாலும் நேர்மையாக உன் காரியங்களை செய்ய நினைக்கிற நீ ஒருபோதும் தோத்து போக மாட்ட. உன்னை ஏமாத்தினவங்கெல்லாம் அதற்குரிய தண்டனையை பெறுவார்களே தவிர உன் நேர்மையின் பலனாகவும் பரிசாகவும் நிச்சயமா சிறந்த வாழ்க்கைய உனக்காக நான் அமைச்சு தர்றேன். யாருக்கிட்டையும் நீ பேசக்கூடாதுன்றது போல வாழ்க்கை உனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். ஆனால் எல்லாருக்கிட்டையும் நீ பேசும்போது வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களும் வந்துக்கிட்டே இருக்கும். மொத்தத்தில் வாழ்க்கையே ஒரு அதிசயம்தான். ஒரு விஷயத்தை செஞ்சால் பல விஷயங்கள் புரியும். ஒரு விஷயத்தை செய்யாமல் இருந்தால் அதை விட பல விஷயங்கள் புரியுங்கிறது போல வாழ்க்கையே ஒரு அதிசயமாகவும் அற்புதமாகவும் தான் இருக்கு. நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் உன் மனசுக்குள்ள வரும்போது அதை உடனே செஞ்சிடு. ஏன்னா காலம் உனக்காக காத்திருக்காதல்லவா? உன்னுடைய தெளிவான எண்ணங்கள் மூலமாக தான் உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி தருவேன். நீ எதுக்கெடுத்தாலும் பயந்து பயந்து செய்கிறதுக்கு தயங்கிக்கிட்டே இருந்தீன்னா தோல்வியும் உன்னை விடாமல் துரத்திக்கிட்டே தான் இருக்கும். பயமோ தயக்கமோ எனக்கு தேவையில்லைன்னு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடு. வெற்றி நிச்சயமாக உன் காலடியில் விழுந்து கிடக்கும் என் தங்கமே. எல்லாரும் ரொம்ப கவனமாக நம்மக்கிட்ட நடித்து பேசுகிறாங்கன்னு உனக்கு தெரியுது தானே? ஆனால் அவங்க நடிக்கிறாங்க அப்படின்றத நீயும் வெளிக்காட்டிக்காம அவங்க சொல்கிறத நம்புறது போலவே நடந்துக்கிட்டு நடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. ஏன்னா நடிப்பு நிறைஞ்ச இந்த உலகத்தில் நீ நேர்மையாக இருப்பதற்கு உனக்கு நேரம் இல்லை. ஒருத்தவங்க பொய் தான் சொல்கிறாங்கன்னு தெரியும் போது அதை நம்புறது போல நடிச்சுட்டு நீயும் போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா நீ எப்போ கீழே விழுவன்றதை பார்க்கறதுக்காகவும் அவங்கள தாண்டி உன் மேலே எப்படி ஏறி நின்று ஜெயிக்கலாங்கிறதுக்காகவும் ஒரு கும்பலை காத்துக்கிட்டு இருக்கு. உன்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு கும்பல் உன்னை சுற்றி சூழ்ந்திருந்து அதற்கு நடுவில் தான் நீ வாழ்ந்துகிட்டு இருக்கங்கிறதையும் முதல்ல புரிஞ்சுக்கோ என் தங்கமே. சொந்தக்காரவங்களை எல்லாத்தையும் நல்லவங்க நம்பி நம்பி நீ ஏமாந்து அப்புறமா அவங்க கிட்ட போய் சண்டை போடுறதை விட யாரையும் நம்பாம யாரையும் எதுக்காகவும் எதிர்பார்க்காம உன் சொந்த காலை நீ நம்பினா நிச்சயமாக உன்னால வரலாறு படைக்க முடியும். சொந்தம் என்பது வெறும் வார்த்தைகள் தான். உன் சொந்த காலில் நீ நிற்கணும். உன் சொந்த முயற்சியின் மூலமாக நீ ஜெயிக்கணும். நீ நல்லவனா இருந்தாலும் சரி கெட்டவனா இருந்தாலும் சரி உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னை நம்பும் போது நீ எப்போதும் அவர்களுக்கு உண்மையா இருந்தால்தானே நல்லவன். யார் நம்பினாலும் நீ ஒருபோதும் துரோகம் செஞ்சிடாத. என்ன வேணும்னாலும் நடக்கட்டும்னு உன் வாழ்க்கையை நீ தைரியமாக எதிர்கொள்ளும் போதுதான் உன் வாழ்க்கை உனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நீ தான் அப்படி நினைக்கவே மாட்டியே. என்ன நடந்தாலும் நடக்கட்டும்ன்ற அந்த எண்ணம் வராமல் பயந்துக்கிட்டே எல்லாம் நல்லபடியாக நடக்கணும், எல்லாம் நான் நினச்சது போல் நடக்கணும், என் ஆசையும் விருப்பமும் நிறைவேறணும்னு இப்படி தானே யோசிக்கிறாய். நீ நல்ல நிலைமையில நல்லவனாய் வாழ்வதுதான் எனக்கு சந்தோஷம். ஆனால் மோசமான நிலைமையில இருக்கும்போதும் நல்லவனாய் வாழ முடிந்தால் அதுதான் உனக்கான சாதனையாக இருக்கும். உன்னை புரிஞ்சுக்காதவங்கிட்ட போய் நீ அவ்வளோ அழகாக எடுத்து சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. ஏன்னா அவங்க பிடிவாதமா நான் சொல்றது தான் சரின்னு வாதாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களிடம் போய் உன்னை புரிய வைக்க பேசுவதை விட நீ அமைதியோடு இருப்பது தானே சிறந்தது.
யார் என்ன சொன்னாலும் யார்கிட்டையும் போய் பதிலுக்கு பதில் பேசுவதோ வக்கீல் போல வாதாடுவதோ வேண்டாம். ஏன்னா என்னதான் நடக்குதுன்னு நான் பார்த்துக்கிறேன்னு இந்த கருப்பசாமி என் மேலே பாரத்தை போட்டுடு. ஏமாந்து போன நீ முட்டாளும் கிடையாது, உன்னை ஏமாத்துட்டோம் நம்ம தான் அறிவாளின்னு நினைக்கிறவன் புத்திசாலியும் கிடையாது. ஏன்னா எல்லாத்தையுமே இப்போ மாற்ற போகிறேன். நீயே யோசித்து உண்மையை தெரிந்து கொள்ளும்படி உன்னை சுற்றி இருப்பவர்களில் யார் குற்றவாளி யார் நல்லவங்கன்றதையும் உனக்கு படம் போட்டு காட்ட போகிறேன்னு சொல்லவே. வெற்றியும் தோல்வியும் உன் வாழ்க்கையில் ஒரு அனுபவம் தான். உன் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு விதமான அனுபவத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீயும் வெற்றி தோல்வி எல்லாத்தையும் தாண்டி வாழ்க்கையில் ஜெயிச்சு நிற்கணும் என் செல்லமே. போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கையே உன் வாழ்க்கையில் கிடையாது. நீ போராடணும்னு நினச்சிட்டினா போராடி வாழ்கிறதுக்கு இந்த வாழ்க்கை தானாகவே கற்றுக் கொடுக்கும். ஏன்னா வாழ்க்கையே ஒரு போர்க்களம் தானே. எல்லா விஷயங்களையும் போராடி போராடி தான் பெற வேண்டியதாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் நீ போராட தயங்காதே. முடிஞ்ச அளவுக்கு நீ நினச்ச விஷயங்களையும் உனக்கு பிடிச்ச விஷயங்களையும் அடைவதற்கு முயற்சி செய். எதுவுமே சரியாக இல்லாமல் எதையும் சரியாக தேர்ந்தெடுக்க தெரியாமல் இருந்தால் நீ எல்லாத்தையும் அனுசரித்து வாழ வேண்டிய கட்டாயம் வந்துடும். அதனால்தான் எதையும் சரியாக தேர்ந்தெடுன்னு சொல்கிறேன். இப்போது கூட உனக்கு தேர்ந்தெடுப்பதில் கவனம் வேண்டும். எது உனக்கு தேவைன்றதை நீ தெளிவாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தானே இந்த 3இல் 1ஐ தொட சொன்னேன். நீ தேர்ந்தெடுத்தது உனக்கு சரியான விஷயம்தான்றது எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். ஆனால் இது 3மே வேணும் நீ எதிர்பார்க்குற. விபூதியை தொடுவதின் பலனாக கிடைக்கும் வெற்றியையும், சந்தனத்தை தொடுவதின் பலனாக கிடைக்கும் சந்தோஷத்தையும், குங்குமத்தை தொட்டதின் பலனாக மங்கள காரியம் என் வீட்டில் நடக்கணுங்கிறதையும், இது 3ஐயுமே எதிர்பார்த்து காத்திருக்கிற உனக்கு நிச்சயம் எல்லா காரியங்களையும் எல்லா விஷயங்களையும் விசேஷங்களையும் நான் நடத்தி கொடுக்குறேன். முன்னேற முடியலையே நினச்சி கவலைப்படாத. நீ முயற்சி செஞ்சினா முன்னேற முடியாதுன்ற வார்த்தையே கிடையாது. தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உன்னை நிச்சயமாக நான் முன்னேற்றுவேன். தரம் தாழ்ந்தவர்களுக்கும் கெட்ட மனிதர்களுக்கும் கெட்ட எண்ணங்கள் தானே இருக்கும். அப்படிப்பட்டவங்க உன்கிட்ட வந்து கேட்கக்கூடிய தப்பான கேள்விகளுக்கு பதில் சொல்லணுங்கிற கட்டாயம் உனக்கு இல்லை. என்னதான் நீ நல்லவனா இருந்தாலும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கெட்ட மனிதர் தரம் தாழ்ந்த எண்ணத்தோட உன்னை தப்பாக தான் விமர்சிப்பாங்க. அப்படி யாராவது உன் ஒழுக்கத்தையோ நடத்தையோ உன்னுடைய செயலையோ தப்பாக பேசும்போது நீ அதற்கு பதில் ஏதும் சொல்ல வேண்டாம். நீ நல்லவனாக இருக்கும் பட்சத்தில் உன்னோட இருக்கும் துரோகிகளை உனக்கு தெரியாமல் போயிடுது. துரோகிகளை போய் நல்லவங்க நினச்சி நீ நம்பும் போது அவங்க சுலபமாக உன்னை ஏமாத்திடுறாங்க, துரோகம் செஞ்சிடுறாங்க. ஆனால் இதை பார்த்துக்கிட்டு இருக்க எனக்கு தெரியும் தானே யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றது. அடுத்தவங்க யாருமே உனக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு நினைக்கல. நீயாவே தான் எல்லாருக்கிட்டையும் அளவுக்கு அதிகமாக போய் பழகி அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள முழுசாக நம்பினதுக்கப்புறம் அவங்க உன்னை சுலபமாக ஏமாற்றவும் கஷ்டத்தை கொடுக்கவும் செஞ்சுட்டாங்க. இனிமேலாவது உன்னை தவிர அடுத்தவர்களை பெருசாக நினைக்கிறதையும் முக்கியத்துவம் கொடுக்கறதையும் நிறுத்து. பேசும் வார்த்தைகளை கவனமாக யோசித்து பேசு. நல்ல வார்த்தைகளையே பேசு. வார்த்தைகள் சிதறும் போது வாழ்க்கையே கேள்விக்குரிய ஆகிவிடும் அல்லவா. சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு 1000 உறவுகள் உன்னை தேடி வருவாங்க. ஆனால் பணம்ன்ற ஒன்றை நீ வச்சிருந்தீனா அந்த 1000 உறவுகளும் உனக்கு மதிப்பும் மரியாதையும் தருவாங்க. இந்த உலகத்தில் பணம் தான உறவுகளை கூட வச்சுக்கிறதும் வெறுக்க வைக்கிறதுமா இருக்கு. பணம் தான் உறவுகள் உன்னை நாடி வரும்படியும் செய்யுது. நீ பேசினாலே தப்புன்னு சொல்கிறவங்க கிட்ட நீ எதுவுமே பேசாத. நீ பேசுவதை தவறாக புரிந்து கொண்டு புரியாமல் பேசுபவரிடமும் நீ எதுவுமே பேச வேணாம். சில பேர் நீ பேசுறத புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களிடம் பேசுவதை விட பேசாமல் இருப்பது தானே நல்லது. சுலபமாக பொய் பேசி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துவதை விட காரமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு உண்மையை பேசி அடுத்தவர்களை கஷ்டப்படாமல் வைப்பது தான் மேல். ஏன்னா உண்மை எப்போதுமே புனிதமானது. நீ எப்போதும் நல்லதையே பேசு, உண்மையே பேசு. வாழ்க்கையை பற்றி யார் எவ்வளோ எடுத்து சொன்னாலும் யாருக்கும் புரியாது. அந்த வாழ்க்கையை வாழ்ந்தால்தான் வாழ்க்கையே ஒரு நாளைக்கு எல்லா உண்மைகளையும் உனக்கு புரிய வைக்கும். அப்போது வாழ்க்கையின் அர்த்தமும் உனக்கு புரிந்துவிடும் அல்லவா. இல்லையே நினச்சி நீ கவலைப்படவும் வேணாம், இருக்குதுன்னு நினச்சி ரொம்ப ஆணவத்தோடு அதிகாரத்தோடு அலையவும் வேணாம். ஏன்னா எல்லாம் மாறுவதற்கு ஒரு நொடி போதும். எதையுமே காலமாக இருந்து இந்த கருப்பசாமி மாற்றுவேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு
இருந்தாலும் இல்லைனாலும் பணிவா பொறுமையாக இருக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக நீரு. ஒருத்தர் அதிகமாக ஆட்டம் போட்டு அடையாளமே இல்லாமல் போவதற்கு உதாரணம் கொஞ்ச நேரமே ஆடக்கூடிய இந்த பம்பரம் தான். பம்பரம் கொஞ்ச நேரம் அவ்வளோ வேகமாக சுற்றி ஒரு கட்டத்துக்கு மேலே கீழே விழுகிறது போலதான். அதிகமாக ஆட்டம் போடும் மனிதரெல்லாம் அடங்கி கீழே விழுந்து அழிந்து போவார்கள்ன்றத ஞாபகம் வச்சுக்கோ. எப்போதும் பணிவோடும் பொறுமையோடும் பண்போடும் நீ இருந்தினா உன் வாழ்க்கையை சிறப்பாக மிக உயர்வாக நான் மாற்றுவேன்.